ஹலோ கைஸ், ரிசல்ட் வந்துட்டு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற எக்ஸாம்ஸுடைய மெயின் ஃபஸ்ட்டு ரிசல்ட் எஸ்பிபிஓ வந்துட்டு ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்களோ பண்ணலையோ பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் வேகன்சி கம்மி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு அப்படி விட்டுருப்பீங்க. எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் இப்போ தான் எழுதியிருக்கோம். ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறோம். ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு இதுடைய ப்ரிலிம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த இயரில் ப்ராப்பராக கால்குலேட் பண்ண 5 பெரிய எக்ஸாமு. அதில் பெரிய எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இது. சரியா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். டைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மைண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் யோசிக்கும். நம்மளுக்கு முடியாதோ, நம்மளுக்கு வராதோ, எனக்கு ஒன்றுமே தெரில. நான் அங்கே ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு 2 குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப் வந்துட்டு ரிசல்ட்டை பார்த்த உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸில் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. ஓகே, நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லை எக்ஸாம் எக்ஸிக்யூஷன் டெஸ்ட்டில் போயிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு ரிசல்ட்டை பார்த்த உடனேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம மனசாட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம மனசாட்சி அவன் கரெக்டாக நம்மள்ட்ட உண்மையை சொல்லிடுவான். தம்பி இங்கே தான் தப்பு விட்ட அப்படின்ட்டுருவான். சரியா? பட் இன்னொரு குரூப் இருக்கும். இந்த இன்னொரு குரூப்புக்கு தான் எங்கே தப்பு விட்டேன், என்னடா ஆச்சு, நல்லா தானடா பண்ணேன், ப்ராப்பராக தான்டா படிச்சுட்டு இருக்கேன், நல்ல அட்டெம்ப்ட் தானடா கொடுத்தேன், எனக்கு ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் மைண்டு சொல்கிறத நம்பாதீங்க நீங்கள். சரியா? பிகாஸ் உங்கள் மைண்டு இப்போ என்ன சொல்லணும்னா, ஐயோ நான் ஒன்றும் படிக்கலை, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறேன், என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில, அப்படியே ஒரு ஃபுல் டார்க்னஸ் இடத்துல போயிட்டு நம்ம போய் நிப்பாட்டிடுறோம். நம்மளால் யோசிக்க முடியாது, திங்க் பண்ண முடியாது, கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆகி அப்படியே உலகமே நிற்கிற மாதிரி போயிடும். அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்பவுமே உங்களுடைய பிரெயின் எக்ஸ்ட்ரீமாக தான் யோசிக்கும். உங்களுடைய தாட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே அது ரொம்ப இமோஷனலாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். ஸோ இப்போ உங்கள் பிரெயின் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. உங்களை ஏமாற்றும், உங்கள்கிட்ட பொய் சொல்லும், நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லும், நீங்கள் முன்னேற மாட்டீங்கன்னு சொல்லும், நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்கன்னு சொல்லும். எதுவுமே உண்மை கிடையாது. இன்னும் 4 ப்ரிலிம்ஸ் இருக்குது, 4 எக்ஸாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ரெடியா? நீங்கள் ஃபெயில் ஆனது நல்லது, அடிக்க வந்துடாதீங்க. ஏன் எப்படி நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஃபெயில் ஆகிட்டுங்க, ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு. சரியா? ஃபெயில் ஆகிட்டோம், இனிமேல் அந்த ஈவெண்ட்டை மாற்ற முடியாது. பட் அந்த ஈவெண்ட்டில் இருந்து நான் என்ன கற்றுக்குறேன் அப்படிங்கிறத வச்சு நான் அதை ஒரு நல்ல விஷயமும் மாற்றலாம். என்னடா சொல்ல வர, இப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரியாலிட்டி வந்து அடிச்சிருச்சு. ஓகே, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலுமே நான் இன்னும் ப்ராப்பரான லெவலில் இல்லை, என்கிட்ட ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது இப்போ உங்களால் யோசிக்க முடியாது. 2 days ஆகட்டும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ரிசல்ட்டெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பார்க்காம இருக்க முடியாது. பட் வரல, லோட் ஆகலை, வெப்சைட் லோட் ஆகலாம், விட்டுருங்க ப்ளீஸ். இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா வீட்டில் சொல்லாதீங்க. நீங்கள் மென்டலாக ஸ்டேபிள் ஆகிட்டு சொல்லுங்கள். இப்போ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னும் இமோஷ்னலாக அவங்க ஆயிடுவாங்க, நம்மளும் இமோஷ்னலாக ஆயிடுவோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ வேண்டாம், உட்காந்து யோசிங்க. நம்ம ஃபெயில் ஆனது ஒரு நல்ல விஷயமா நம்ம எப்படி மாற்ற முடியும். இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு ஒரு ப்ரூட்டல் ரியாலிட்டி செக் வருது, இன்னும் எனக்கு 4 எக்ஸாம் இருக்குது. சரியா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 5 எக்ஸாம் இருக்குது. 5 எக்ஸாமில் 5 வேலை அடிக்கலாங்க. உண்மையிலே சொல்கிறேன், 5 எக்ஸாமில் 5 வேலை அடிக்கலாம். மேக்ஸிமம் 5 வேலை அடிக்கலாம். ஏன் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த 5 வேலைக்கு போகிறதுக்கு இந்த ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகி இந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வலியை மறந்துடாதீங்க. இந்த வலி ஞாபகம் இருக்கணும். இந்த பெயின் இந்த இடத்துல வருதில்ல, ஒரு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு டெஸ்பரேஷன், அது ஞாபகம் இருக்கணும். ஸோ உங்கள் ஃபெயிலியர்ஸை இஃப் பாசிபிள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, உங்கள் ஃபெயிலியர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஈஸின்னு சொல்லலை, நான் இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்லலை. பட் ஒருவேளை உங்கள் ஃபெயிலியர்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபெயில் ஆனது நல்ல விஷயமா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆனது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அவ்வளோதாங்க, அந்த விஷயத்த மாற்ற முடியாது. ஆனால் அதை நல்ல விஷயமா மாற்றலாம். அந்த ஈவெண்ட்டை மாற்ற முடியாது, பட் அந்த ஈவெண்ட்டை அதில் இருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த ஃபெயிலியரை நாம் நல்லதாக மாற்ற முடியும். இது லைஃப்பில் எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கும் பொருந்தும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை கீழே தள்ளி விடும்போது அதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பெட்டர் ஆகும்போது அந்த ஃபெயிலியர் ஒரு நல்ல விஷயமா மாறும். சரியா? ஸோ இட்ஸ் ஓகே. இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது ஒரு ரியாலிட்டி செக். இன்னும் நம்மளுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு, எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி 2 எக்ஸாமுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்ல வேகன்சிஸ் இருக்குது. சரியா? ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு சின்ன இது பிரச்சனையாக இருக்கலாம்னு ஒரு இடம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கூட சரி பண்ணுங்க, அதை கூட ரெடி பண்ணுங்க. லீவ் நோ ஸ்டோன் அன்டட். 1% கூட நான் வந்துட்டு என் உழைப்பில் நான் வந்துட்டு மிச்சம் வச்சேன் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இனிமேல் ஃபார்வர்டு திங்கிங்காக பாருங்கள். இந்த எக்ஸாம் ஓகே, இது ஆயிடுச்சு, இதிலிருந்து என்ன கற்றுக்க முடியும், என் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி மாற்ற முடியும் மட்டும் யோசிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.